ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அதிகமாக தேடுகிறாய். ஆனால் இந்த ஒரு விஷயம் என்று அல்ல, நிறைய விஷயத்தை அதிகமாக தேடுகிறாய். தேட தேட எல்லா விஷயமும் கிடைத்தால் சந்தோஷப்படுகிறாய். அதுவே தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது சில விஷயங்கள் கிடைக்காத பொழுது எத்தனை வருஷங்கள் தான் நானும் இப்பொழுது ஜெயிப்போம் அப்பொழுது ஜெயிப்போம் என்று தேடிக்கொண்டே இருப்பது. இந்த கடவுளுக்கு என்ன மனசே இல்லையா? இந்த மனசெல்லாம் எவ்வளவு பாடா படுகிறது என்று அந்த சாய்க்கு தெரியவில்லையா என்று புலம்ப ஆரம்பித்து விடுகிறார். சில விஷயங்கள் உனக்கு உடனே கிடைக்கும், சில விஷயங்கள் உடனே கிடைக்காது. உடனே கிடைக்கும் விஷயத்தை மட்டும் வைத்து வாழ வேண்டும். சில விஷயங்கள் தாமதமாகி கிடைக்கும். அந்த விஷயத்தை நீ என்ன தெரியும் நினைக்க வேண்டும், நடக்கும் என்று விட வேண்டும். அப்படியே வருஷ கணக்காகி சில விஷயங்கள் கிடைக்காத பொழுது இது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காது. இதனால் ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால்தான் நமக்கு தெய்வங்கள் ஆகியவர்கள் தரவில்லை என்று முடிவெடுத்து கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும். ஒரு விஷயம் நடக்கும் என்றால் நடக்கும், புரிகிறதா? அதற்கான அறிகுறிகளை எல்லாம் காட்டிவிடுவோம். ஆனால் அதுவே ஒரு விஷயம் நடக்காது என்று இருக்கும் பொழுது அதை பற்றி யோசிப்பதோ அதை பற்றி நினைத்து கொண்டு இருப்பதோ மிக மிக தவறு. நான் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அறிகுறியை காட்டிவிடுவேன். அந்த அறிகுறிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சில நேரத்தில் சில அறிகுறிகளை நீங்கள் புரிந்து கொள்ளாத பொழுது எனக்கே சில விஷயங்களை என்ன இது நடக்காது என்று சொல்லிவிட்டோம், ஆனால் இந்த பிள்ளை இன்னும் இது நடக்கும் நடக்கும் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறதே என்று எனக்கே தோன்றுகிறது. என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் எது நடக்கும் எது நடக்காது என்பதை உங்களால் யூகிக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அசிரீரியான வாக்குகள், அசிரீரியான விஷயங்கள், நல்ல சகுனங்கள், கெட்ட சகுனங்கள், இதை வைத்தே நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பது நடக்குமா நடக்காதா என்று சில விஷயத்தை நீயே கவனித்து பார். எல்லா சகனங்களும் நல்லதாகவே கொடுக்கும், எல்லா விஷயங்களுமே உனக்கு ஏற்றதாகவே கொடுக்கும். அது எல்லாமே என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது நடக்கப் போகிறது என்ற அர்த்தம். அதுவே சில விஷயம் லேட்டாக தான் நடக்கும், கால தாமதமாகி தான் நடக்கும் என்றால் அது கால தாமதமாகி தான் நடக்கும். இது எல்லாமே வாழ்க்கையில் கடந்து வரதான் வேண்டும். அவசரப்பட்டால் இந்த உலகத்தில் யாராலும் எதுவும் செய்ய முடியாது. பொறுமையோடு இருந்தால் யாராலும் எது வேண்டுமானாலும் செய்யலாம். அதனால்தான் நான் பொறுமையும் நம்பிக்கையும் வேண்டும் என்கின்றேன். என் மீதும் பொறுமையும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நீங்கள் செய்யும் விஷயத்திலேயும் உங்களுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அதே போல உங்களின் மீதும் பொறுமையும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். எதை நீங்கள் மனதார ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்து விட்டீர்களோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்தாலும் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லாமே நல்லது நடக்கும். யாரும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக செய்ய முடியாது. தெய்வமானது நம்மை பார்த்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல வழியில் நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அலட்சியமோ அவசரமோ எதுவுமே தேவையே அல்ல உங்களுடைய வாழ்க்கையில். நீங்கள் உங்களுடைய வேலையை செய்து கொண்டே இருந்தீர்களானால் எல்லாமே நடக்கும். இப்பொழுது கூட இவ்வளவு தூரம் நான் பேசுகிறேன், ஆனால் உன்னுடைய எண்ணம் என்ன தெரியுமா? நாளையே நீ நினைத்த விஷயமெல்லாம் நடக்க வேண்டும் என்று. ஏன் நடக்கும்? நடக்கும், நிச்சயமாக நடக்கலாம். ஆனால் எல்லா விஷயத்தையும் ஒரு அளவுதான் மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். கடமையை செய்ய வேண்டும், பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்தால் ஆனால் நிச்சயமாக நல்லது நடக்கும். அதே போல ஒரு இடத்தில் நீ விழுந்து விட்டாய், அந்த இடத்தில் இருந்து உன்னால் எழுந்திருக்க முடியாதா? யாராவது வந்து உன்னை தூக்கி விடுவார்கள் என்பதற்காக அங்கேயே அமர்ந்திருப்பாயா என்ன? நீயாக எந்திரித்து தானே ஓடுவாய், நீயாக எந்திரித்து தானே எல்லா விஷயத்தையும் செய்வாய். அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இடத்தில் நீ தோற்றுவிட்டாய், ஆனால் அந்த இடத்திலிருந்து எழுந்திருத்து ஓடு. உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் சாய் இருப்பேன், தூக்கி விடுவேன். ஆனாலும் நான் தூக்கிவிட்டு ஓட சொன்னால் நீதான் ஓட வேண்டும். உனக்கு பதிலாக நான் ஓட முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஆசைகள் இருந்து என்ன பிரயோஜனம்? மனதில் தைரியம் இல்லை, தைரியமில்லாத பிள்ளையாக இருக்கிறார். வெளியில் பார்ப்பதற்கு தைரியமான பிள்ளை, ஆனால் உள்ளுக்குள் பார்த்தால் பயம். எந்த பயம்தான் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது. பயத்தை முதலில்
தூக்கி எறி. உன்னுடைய வாழ்க்கையில் பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு முதலில் தைரியமாக இரு. சிலரோ அதிக தைரியமாக இருப்பார்கள், அது ஆபத்தில் போய்விடும். ஆனால் தேவைக்கு தைரியமாக இருப்பது எந்த ஒரு விதத்திலும் தவறு அல்ல. எல்லா விஷயத்திலேயும் பொறுமையோடு இருங்கள். எல்லா விஷயத்திலேயும் நம்பிக்கையோடு இருங்கள். காலதாமதம் எப்பொழுதுமே வேண்டாம். எல்லா விஷயத்தையும் அதே போல அவசரமும் வேண்டாம். எந்த நிமிஷம் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் இன்பமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் நினைப்பது என்ன தெரியுமா? ஒன்று இன்று நினைத்தால் இன்று நடக்க வேண்டும். இன்னொன்று என்ன தெரியுமா? சில விஷயத்தை அப்படியே விட்டு விட்டு விடுவது. பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம் என்று அலட்சியம். இது காலதாமதமாக. எப்பப்போ எந்த விஷயத்தை செய்ய வேண்டுமோ அந்தந்த விஷயத்தை அப்பப்போ செய்துவிட வேண்டும். சில விஷயத்தை காலம் தாழ்த்தலாம், சில விஷயத்தை உடனே செய்யலாம். அதனால் எல்லா விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக யோசி. அவசரப்படாதே. உன்னுடைய தொழிலால் நிச்சயமாக உனக்கு அதிகமான வருமானம் வரும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு இனிமேல் வரும் காலம் சிறப்பானதாகவும் சந்தோஷமானதாகவும் கிடைக்கும். நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இதெல்லாம் எங்கு முன்னுக்கு வரப்போகிறது என்று சொன்னார்கள். அதுதான் உன்னுடைய மனதை இன்று வரைக்கும் வாட்டி வதைக்கிறது. அவர்களெல்லாம் சொன்னார்கள், அந்த மாதிரி ஆகிவிடுமோ என் வாழ்க்கை என்று. கண்டிப்பாக அல்ல. மற்றவர்களை பேச வைத்து விட்டேன் தானே. அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களை வாயடைத்து உன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கவும் வைப்பேன். எப்படி மற்றவர்களை உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பேச வைத்தேன், இவளெல்லாம் எங்கு முன்னுக்கு வரப்போகிறாள் என்று சொல்ல வைத்தேன் தானே. அவர்களே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து மிரளும் அளவுக்கு மிக பெரிய ஒரு திருப்பத்தை நான் கொண்டு வருவேன். நம்பிக்கையோடு இருங்கள். எல்லா விஷயத்திலேயும் நம்பிக்கையை மட்டும் வையுங்கள். தெய்வத்தின் மீதும் நீங்கள் செய்யும் விஷயத்தின் மீதும் உங்களின் மீதும் நம்பிக்கை வையுங்கள். எல்லாமே உங்களுக்கு அற்புதமாகவும் அதிசயமாகவும் திடீர் என்று நடக்க ஆரம்பிக்கும். தோற்று போக மாட்டாய். இந்த நேரத்தில் சொல்கிறேன் இந்த சாய், தோற்று போக மாட்டாய். நீ செய்யும் விஷயங்கள் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு பிடித்துதானே செய்கிறாய். கண்டிப்பாக நீ ஜெயிப்பாய். அதில் எந்த மாற்றமும் அல்ல. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உனக்கு என்னென்ன தேவையோ எல்லா விஷயத்தையும் வாங்கி கொடுத்து உன்னை கண்ணும் கருத்துமாக சந்தோஷமாக ஒவ்வொரு நிமிஷமும் வாழ வைப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.